ஸ்ரீ வெங்கடாரியத்தனயம் தத்பாதகமலாஸ்ரயம் வாதூலான் நவபூர்ணேந்தும் ராமானுஜகுரும் பஜே ஆஹாரத்ரய சம்பன்னாமரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரத வல்லவாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நவராத்திரி உற்சவங்கள் நடைபெற்று வரும் இந்த குதூகலமான கொண்டாட்டங்களிலே மகாலட்சுமி, ஒவ்வொரு கோவில்களிலும் மகாலட்சுமிக்காக கொண்டாடப்படுகின்ற உற்சவங்களில் ஒன்று நவராத்திரி. திருவரங்கத்திலே மகாலட்சுமி சிறப்பான உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றது. காஞ்சி க்ஷேத்திரத்துல பெருமானும் பிராட்டியினுடைய உற்சவத்தில் கலந்து கொள்ளுகின்றார். அப்படிப்பட்ட மகாலட்சுமி அவருடைய மகிமைகளை கூறத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கின்றார். அதில்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகமாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆழ்வான் முதலில் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு, பிராட்டியானவள் பெருமானுடைய விளையாட்டுகளை அங்கீகரிப்பவளாக, ஒரு விளையாட்டு நடைபெறதுனா கூட அம்பையர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் தீர்மானிக்கிறார், இவர் வெற்றி பெற்றார், இவர் தோல்வியுற்றார் அப்படின்னு. அப்படி பெருமானுடைய விளையாட்டுகளை அங்கீகரிப்பவளாக இருக்கின்றாள் பிராட்டி. அப்படிப்பட்ட பிராட்டியானவள் மங்களங்களை அருள வேண்டும் என்று கூறி இரண்டாம் பாசுரத்தில் அவளை பற்றிய ஸ்துதியை செய்ய ஆழ்வானுக்கு நல்ல வாக்கினையும் புத்தியினையும் பிரேமத்தினையும் பக்தியையும் வளரச் செய்ய வேண்டும் என்று கேட்க அவ்வாறே பிராட்டி கடாட்சித்தருளினாள். மூன்றாம் பாசுரத்தில் பிராட்டியிடம் ஸ்தோத்திரம் செய்ய ஏதுமில்லை அப்படின்னு பாடமாட்டேன்னு நிறுத்தினார். ஏன்னா பிராட்டி கிட்ட இல்லாத குணங்களே இல்லை, எல்லா குணங்களையும் ஒருங்கே கொண்டிருக்கின்றாள். பிராட்டியை விட யாராவது உயர்ந்தவா இருக்காளா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. யாராவது இருந்தாதானே அவளுடைய குணங்களை ஏறிட்டு பிராட்டியிடம் சொல்ல முடியும். அவ்வாறு சொல்லுவதற்கே இல்லை. அந்த எம்பிரானே நாராயணனே பிராட்டியினுடைய குணங்களை பற்றி பாட முடியாது. அவளுடைய குணங்களானது அவ்வளவு உயர்ந்ததாக, பரந்ததாக, விரிந்ததாக, குணகணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணக்கூட்டங்களாக, பெருங்கடலாக இருக்கின்றதுன்னு சொன்னார். நான்காம் பாசுரத்தில் இருந்தாலும் என்னுடைய நாவானது ஈர்க்கப்பட்டு விட்டது, கிளர்ந்தெழுந்து விட்டது, நான் பாடியே தீருவேன். எப்படி அந்த சகோர பட்சியானது நிலவின் ஒளியினை பருகுவதற்காக வாயை பிரித்து கொண்டு தன்னால் இயலாவிட்டாலும் செய்கின்றதோ அவ்வாறே நானும் என்ன போறேன், முடியாதுதான், இருந்தாலும் நான் பாடுறேன் அப்படின்றார். இப்போது ஐந்தாவது பாசுரத்தை அடியெடுத்து வைக்கின்றார். இந்த பாசுரத்திலும் பிராட்டியினுடைய பெருமைகள் எப்படிப்பட்டவை, அதை பாட இயலுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கின்றார். இந்த காலத்திலே எல்லாத்துக்குமே ஒரு தகுதி வேண்டும் அப்படின்னு நிர்ணயிக்கிறார். ஒரு சில கல்லூரிகளை எடுத்துட்டாலும் சரி, கல்லூரிகளிலே நடத்தப்படுகின்ற ஒரு சில பாடங்களுக்கு என்ன தகுதி வேண்டும், அந்த தகுதி இருந்தாதான் நாங்க அவள் அந்த பாடப்பிரிவிலே சேர்த்து கொள்ளுவோம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ எதையாவது படிக்கணும்னா அதுக்கே தகுதி வேணும். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தகுதி வருதேன்னு இல்லை, அதை படிக்கிறதுக்கே முதல்ல தகுதி வேண்டும் அப்படின்னு முதல்லயே தகுதி இருப்பவர்கள் மட்டுமே அந்த பாடப்பிரிவினை படிக்க இயலும். மற்றவாளால படிக்கவே முடியாது, அதுல போய் சேரவே முடியாது அப்படிங்கிறது. ஏன் அதை வச்சிருக்கா அப்படின்னா, அந்த பாடப்பிரிவானது உயர்வாக உள்ளது. உதாரணத்துக்கு எடுத்துட்டா டாக்டர்னு சொல்றோம். அந்த டாக்டர் ஆனது மிக உயர்ந்த ஒரு பாடப்பிரிவு.
அதுல படிக்கிறவாளுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தகுதியை நிர்ணயிச்சிருக்கா. அதை படிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஞானத்துக்கு முன்னாடியே அதை படிப்பதற்குன்னு ஒரு ஞானம் இருக்கணும். அந்த படிப்பதற்கு உண்டான ஞானம் இருக்கா அப்படின்னு பரிசோதிக்கிறதுக்கு தான் நுழைவுத் தேர்வுகளை நடத்துகின்றார்கள். ஏன் நுழைவுத் தேர்வு இல்லாமல் நான் எல்லாரையும் சேர்த்துண்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அந்த ஞானமானது இல்லாதவர்களுக்கு அந்த பாடப்பிரிவை கொடுத்தால் அதன் விளைவானது மோசமாக இருக்கும். அந்த பாடப்பிரிவே நலிந்து விடும், கெட்டு போயிடும் அப்படிங்கிறார். அப்போ தகுதி இல்லாதவர்கள் யாராவது உள்ள அதுல படிச்சா அந்த பாடப்பிரிவே தகுதியற்றதா மாறிடும், அது கெட்டு போயிடும்ன்றதுக்காக யாரையும் அனுமதிப்பதில்லை. அப்போ தகுதி இல்லாதவன் அந்த பாடப்பிரிவை எடுத்து அந்த டாக்டருக்கு உள்ள வந்துட்டா அந்த டாக்டர் அந்த பாடப்பிரிவினுடைய அந்த தரமானது அழிந்து விடுகிறது. அப்போ தகுதி இல்லாதவன் உள்ள வரான், அவனுக்கு கிடைக்கிறது, ஆனா அந்த தரமானது கெட்டு விடுகின்றதுன்றது தெரியாது. அதனாலதான் நுழைவுத் தேர்வுன்னு வச்சு அதற்கு ஒரு தகுதியினை நிர்ணயிக்கின்றார்கள். இப்போ ஆழ்வான் மிகவும் நீச்சனாக இருக்கின்றேன்றார். நான் எப்படி இருக்கேன்னா எந்த ஞானமும் இல்லை எனக்கு, அப்படிப்பட்ட நீச்சனாக இருக்கின்றேன். இருந்தாலும் அந்த உயர்வான அதிக குணங்களை கொண்டுள்ள உன்னை நான் பாட விழைகின்றேன். ஆனா அந்த மாதிரி பாடுறதுனால உன்னுடைய குணங்களுக்கு எந்த கேடும் வந்து விடாது அப்படின்னு சொல்றார். அப்போ லௌகிகத்துல பார்க்கும்போது அந்த தகுதி இல்லாதவர்கள் அதை அடையும் போது அந்த அடைந்த பொருளுடைய தரமானது அழிந்து விடுகிறது. ஆனா பிராட்டியினுடைய விஷயத்துல அப்படி இல்லை. நீச்சனான நான் உன்னை பற்றி ஸ்தோத்திரம் செய்தாலும் உன்னுடைய புகழுக்கு எந்தவித கேடும் வந்துவிடாது அப்படிங்கிறது தான் இந்த 5வது ஸ்லோகத்திலே அதி அற்புதமாக குறிப்பிடுகின்றார் ஆழ்வான். நம்மாழ்வாரும் தன்னை நீச்சனாக கருதி பாசுரங்கள் சொன்னார். ஈசன் வானவர்க்கு என்பன் என்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீச்சனேன் நிறை ஒன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே. பெருமான் ஆழ்வாரிடம் பாசம் வைத்தார். ஆனா ஆழ்வார் சொல்றார், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீச்சனேன், எனக்கு ரொம்ப ரொம்ப கீழே இருக்கேன், நானு நீச்சன், நான் கீழ்த்தரமானவன். நிறை ஒன்றுமிலேன், நல்லது என்கிட்ட ஒண்ணு கூட இல்லை. தேடி தேடி பாருங்க, ஒண்ணு கூட நல்லது இருக்காது. பெருமான் கிட்ட பார்க்கும்போது எல்லாமே நல்லதா இருக்கு. ஒரே ஒரு குறைதான் பெருமான் கிட்ட இருக்கான். என்ன குறைனா அவர்கிட்ட எதிர்மறையானது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறை. நம்ம கிட்ட அதற்கு எதிர்மறையா இருக்கு. நல்லது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இல்லைன்னு இருக்கு. இருக்கிறது எல்லாம் என்ன? எல்லாமே குற்றங்களாக இருக்கின்றது. நீச்சனே நிறை ஒன்றுமில்லேன் அப்படின்னு சொல்றார். அந்த நீச்சன் அப்படிங்கிறதுக்கு நாயை ஒப்பிடுகின்றார் ஆழ்வான். இன்னொரு பாசுரத்திலே வண்டின முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கமென்னா மெண்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை விளக்கி நாய்க்கிடுமி நீரே. நாயை நீச்சமாக சொல்லுகின்றார் ஆழ்வார். அப்படிப்பட்டது ஏதாவது கெட்டு போச்சுன்னா அதை நாய்க்கு ஒப்பிடுறா, நாய்க்கு உணவா போடுங்கோ அப்படிங்கிறா அப்படிங்கிறதும் தெரியுது. இப்போ ஆழ்வானுடைய ஸ்லோகத்தில் எப்படி ஆழ்வான் அனுபவிக்கின்றார்ன்றத பார்க்கலாம். ஆழ்வான் சொல்லுகின்றார், நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? நான் சேஷாதியானபி மிகவும் நீச்சனாக இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, கெட்ட புத்தி, துஷ்ட புத்தி இரப்பி, அந்த கெட்ட புத்தி எல்லாம் என்கிட்ட இருக்கு. சரி, இதுதான் இருக்கேன்னு பார்த்தா உன் மேல அன்பு இருக்கானா அன்பும் இல்லை. நிஸ்னேகாபி அப்படிங்கிற அவங்ககிட்ட உங்ககிட்ட அன்பும் கிடையாது, ஞானமும் இல்லை. நீச்சனா இருக்கேன், கெட்ட புத்தி இருக்கு, அன்பே இல்லை. அது மட்டும் இல்ல, ஞானமும் இல்லை. அது இல்லாம ஒரு விதமான நல்ல முயற்சியும், எதனா நல்லது பண்றோம்னு இருக்கா, அப்படிப்பட்ட முயற்சியும் என்னிடம் இல்லை. அப்படிப்பட்ட நீச்சனான நான், கெட்ட புத்தியுடைய நான், அன்பே இல்லாத நான், ஞானமே இல்லாத நான், நல்ல முயற்சி செய்யாத நான். எத்தனை அளவுக்கு தன்னை தாழ்த்துறாரு பாருங்க. தாழ்த்தி நான் அப்படிப்பட்டவன், நான் என்ன பண்றேன்? தேவரீருடைய கீர்த்தியினை, ஸ்தோத்திரத்தினை நான் என்ன பண்ண போறேன்?
வாய் கொண்டு அனுபவிக்க போகின்றேன். இதற்கு நான் வெக்கப்பட போறேனா? இல்ல, நான் வெக்கமே பட மாட்டேன். ஏன் வெக்கப்பட மாட்டேன் அப்படின்றதுக்கு அதி அற்புதமாக ஒரு எடுத்துக்காட்டினை உபமானத்தை காட்டுகின்றார். அது என்ன உபமானம்னு பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படி நீச்சனாக இருக்கக்கூடிய, என்ன மாதிரியான நீச்சன்? நீச்சமா இருக்கேன், கெட்ட புத்தி இருக்கு, ஞானம் இல்ல, அன்பு இல்ல, எந்த முயற்சியும் இல்லை, அப்படிப்பட்ட என்னுடைய வாக்கில், என்னுடைய வாயில் உங்க தேவரீருடைய பிராட்டியினுடைய அந்த குணங்கள் வந்து போனா என்ன ஆகணும்? அது கெட்டு போயிடணும் இல்லையா? இந்த மாதிரி வந்து போனா கெட்டு போயிடணும். சாதாரண உலகத்துல என்ன ஆகும்? அந்த இப்பதான் பார்த்தோம் ஒரு உதாரணத்துல, தகுதி இல்லாதவர்களை அந்த பாடப்பிரிவுல சேர்க்கும் போது என்ன ஆகுது? அந்த பாடப்பிரிவின் தரமானது குறைந்து விடுகிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி இங்க என்ன நடந்திருக்கணும்? நீச்சனான, அறிவில்லாத, அன்பு இல்லாத, முயற்சி இல்லாதவனுடைய வாயிலே வந்து நல்ல குணங்களை பாடினால், தேவர்களுடைய குணங்களை பாடினால் கெட்டு போயிருக்கணும். ஆனா கெடல, கெட்டே போயிடாது. இதை கண்டு நான் வெட்கப்பட போவதும் இல்லை. பாடுவதை உங்களுடைய குணங்களுக்கும் எந்த விதமான ஒரு தீங்கும் வந்துவிட போவதில்லை. ஏன் அப்படின்ற கேள்வி கேட்டு, எப்படின்னா பாகீரதி, ஒரு சுத்தமான ஒரு கங்கா ஜலம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கங்கா ஜலமானது எவ்வளவு பவித்திரமானது, சுத்தமானது. இப்ப கூட மற்ற தீர்த்தங்களை எல்லாம் நீங்க வந்து ஒரு ஒரு குடுவையில அடைச்சு வச்சீங்கன்னா கொஞ்ச நாள்ல கெட்டு போயிடும், ஒரு மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிடும். ஆனா அறிவியல் பூர்வமாவே சொல்றா, கங்கா ஜலமானது மாத கணக்கில் 6 மாத காலமானாலும் சரி அந்த தீர்த்தம் அப்படியே இருக்கும். அவ்வளவு பவித்திரமான ஒரு சிரேஷ்டமான ஒரு தீர்த்தம், அப்படிப்பட்ட உயர்ந்த தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை அந்த அங்க பக்கத்துல இருக்க ஒரு நாய் பார்த்துதான் தனக்கு ஏற்கப்பட்ட ஒரே தாகமா இருக்கு, தாகமா இருக்குன்றான். ஐயோ, கங்காஜலம் அது பவித்திரமானது, நான் போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தூரம் நிக்குமா அந்த நாய்? இல்லையே, அந்த நாய் நிக்காது. என்ன பண்ணும்? தனக்கு தாகம் எடுத்தது, உடனே என்ன பண்ணிட்டு, கங்காவது எந்த தீர்த்தமா இருந்தாலும் கங்கா ஜலம் உயர்ந்ததுன்றதுக்காக அமைதியாக இல்லாமல் நேரா போச்சு கங்கா ஜலத்தை நக்கி நக்கி சாட்டுது. அதுக்காக அது கொஞ்சம் கூட வெக்கமே படல, வெக்கப்படாம அதை நன்னா அனுபவிச்சு சாட்டுது. தன்னுடைய தாகத்தை போக்கி கொண்டது. அது வெக்கப்படல, அது பவித்திரமாச்சேன்னு விட்டுட்டு தூர போகல. ஆனா என்ன பண்ணித்து, நன்னா போய் அதை நக்கி நக்கி சாட்டு தன்னுடைய தாகத்தினை போக்கி கொண்டது. அதே மாதிரிதான் ஆழ்வான் என்ன பண்றார்? நான் ரொம்ப நீச்சனா இருக்கேன், எனக்கு புத்தியும் இல்லை, ஞானமும் இல்லை, அன்பும் இல்லை. இருந்தாலும் வாக்கினாலே உம்முடைய உயர்ந்த குணம், கங்காஜலம் மாதிரி உயர்ந்த குணங்களை நான் பாட முற்படுகின்றேன். எனக்கு வெக்கமே இல்லை, என்னுடைய நாக்கானது கிளர்ந்து எழுந்து விட்டது, அதனால உங்களை பாடத்தான் போறேன். ஆனா எப்படியே அந்த எனக்கு அதை கங்கா ஜலத்தை பருகுவதனால அந்த தாகம் போகிவிட்டதோ, அடியேனுக்கும் தேவரீருடைய குணங்களை பாடுவதால் என்னுடைய தாகமானது தீர்ந்துவிடும். ஆனா லௌகிகத்துல பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு நீச்சமான ஒருத்தர் சேர்க்கும் போது அதன் தரம் குறைந்து விடுகிறது. ஆனா இங்க அப்படி நடக்க போறது இல்ல. ஏன்னா நாய் போய் அந்த கங்கா ஜலத்தை சாப்பிட்டதுனால கங்கா ஜலத்தினுடைய உயர்விற்கோ கங்கா ஜலத்தினுடைய அந்த பவித்திரத்திற்கோ ஏதாவது குறைபாடு வந்துதானா? வரவே இல்லை, வரவே வராது. அந்த மாதிரிதான் பிராட்டியினுடைய குணங்களை நீச்சனான நான் வந்து பாடுவதால் பிராட்டியினுடைய குணங்களுக்கு ஏதாவது தீங்கோ, எல்லாவது ஹானியோ, இல்லை ஏதாவது குறைவோ ஏற்பட போறதுன்னா ஏற்படவே போவதில்லை. அடியேனுடைய தாகமும் தீர்கிறது, அந்த குணங்களுக்கு எந்தவித தீங்கும் வரப்போவதில்லை. எப்படி அந்த நாயானது உயர்ந்த கங்கா ஜலத்தினை பருகி தன்னுடைய தாகத்தினை போக்கிக் கொள்ளுகிறது, இருப்பினும் நாய்க்கு தேகம் அந்த தாகமானது போய்விட்டது. ஆனாலும் கங்கா ஜலத்திற்கு எந்தவித குறைவும், அதனுடைய பரிசுத்தத்திற்கு எந்த குறைவும் வரவில்லை. அந்த மாதிரியே நான் தேவர்களுடைய குணங்களை நீச்சனாக இருந்தும் பாடி என்னுடைய தாகத்தினை போக்கிக் கொள்ளுவேன். அதனால் அந்த குணங்களுக்கு எந்தவித குறைபாடும் வந்து விடாது அப்படிங்கிறத இங்கு ஆழ்வான் குறிப்பிடுகின்றார். என்கிட்ட எதுவும் இல்லையேன்னு என்ன பண்ணிருக்கணும்? வெட்கம் வந்திருக்கணும். ஆனா ஆழ்வானுக்கு வரலையாம். ஏன்? நிர்லஜ்ஜனாக பயமும் இல்லையாம். பயமே இல்லாம என்ன பண்ணிட்டார்? அவர் துதிக்க ஆரம்பித்து விட்டார். நான் துதிக்க ஆரம்பிச்சுடுறேன்னு துதிக்கிறார். அப்ப துதிச்சாலும் பிராட்டியினுடைய புகழுக்கு எந்தவித இழிவும் வந்து விடாது, எந்த அவத்தியமும் விளையாது. எப்படி நாயானது நிகிருஷ்டமானது அந்த போய் என்ன பண்றது? அந்த தீர்த்தத்தினை, கங்கா தீர்த்தத்தினை பருகும் போது அதற்கு தாகம் போச்சு. அதே நேரத்துல கங்கா ஜலத்திற்கு எந்த விதமான தீங்கும் வரவில்லை. அந்த மாதிரி
உங்களுடைய குணங்களுக்கு எந்தவித தீங்கும் இல்லாமல் இந்த நீச்சன் பாட விழைகின்றேன் அப்படின்னு ஒரு முன்னுரையை கொடுத்தார். அது எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, காஞ்சிபுரத்திலே திருக்கச்சி நம்பிகள் தேவபெருமாளை குறிச்சு பாடுறார். பாடும்போது அதி அற்புதமாக சொல்றார், நான் எப்படிப்பட்ட பாபி தெரியுமா, பாபியாம் சமமர்யாதாம் பாகிமாம் பரத பிரபு அப்படின்னு தன்னை நீச்சனாக, எவ்வளவு உயர்ந்த வாய்வாள்லாம், இவாளுடைய பெருமைகள்ல ஆழ்வானுடைய பெருமைகள் கணக்கில் அடங்கா, பெருமானுடைய அவதாரம்னே சொல்றோம். அப்படிப்பட்ட ஆழ்வான் தன்னை நீச்சன் சொல்லிட்டு இருக்கார். திருக்கச்சி நம்பிகள் வேற யார் கூடயும் பெருமான், அதுவும் அர்ச்சாரூபமாக இருக்கக்கூடிய பெருமான் பேச மாட்டார். ஆனா அந்த திருக்கச்சி நம்பிகளிடம் மட்டும் தினமும் உரையாடினார், தினமும் பேசிட்டு இருந்தார், வாய் விட்டு பேசினார். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த திருக்கச்சி நம்பிகள் சொல்றார், பாபியாம் சமமர்யாதாம் பாகிமாம் பரத பிரபுன்னு தன்னை எவ்வளவு பாபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஆளவந்தார் சுவாமி எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு சிரேஷ்டர், ஆச்சாரியர். ஆனா அவர் சொல்றார், பெருமானை பார்த்து தன்னுடைய ஸ்தோத்திரத்துல சொல்லும் போது, பெருமானே என்னோட பாப புண்ணியங்களை பார்த்து என்ன கணக்கு போட்டுறாத, ஏன்னா நாம் பண்ண பாபங்களை கொண்டு பார்த்தோம்னா கண்டிப்பா எனக்கு எந்த சத்கதியும் கிடைக்கவே கிடைக்காது. யார் சொல்றது? யாரு? ஆளவந்தார் சுவாமி. அவரால்தான் இந்த நம்முடைய வைணவமே தழைத்து ராமானுஜரை கண்டுபிடிச்சு அப்படிப்பட்டவரை கொடுத்தாருன்னா, அவர் சொல்றார், என்னுடைய பாபங்கள் தான் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கோ, என்னை பார்த்து நீங்க எதுவும் என்னை எடை போட வேண்டாம். ஆனா எனக்கு பிதாமகர் ஒருத்தர் இருக்கார், நீங்க பிதாமகரை பாருங்க, அவர் ரொம்ப நல்லவர், உங்களுக்கு அணுக்கமானவர், நன்னா தெரியும். அவருடன் என்னுடைய தொடர்பை கொண்டு எனக்கு சத்கதியினை அளிக்க வேண்டும். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்விருத்தம் அச்சிந்தைப்பா அப்படின்னு சொல்றார். என்னுடைய நடத்தையை பார்க்காதீங்கோ, ஏன்னா உங்ககிட்ட திருவடியில அன்போ எதுவுமே இல்லாம நீச்சனாக இருக்கின்றேன் நான். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய பிதாமகர் பாட்டனார பாருங்க, நாதமுனிகள், அவர்களை பார்த்து எனக்கு மன்னிப்பு கொடுத்து என்னை திருவடிகளிலே சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆளவந்தார் சொல்றார். அதி அற்புதமாக சாதிக்கின்றார். திருக்கச்சி நம்பிகள் எடுத்தாலும் நீச்சன் நான் பாபின்னு சொல்றார். ஆளவந்தார் என்னுடைய பாபங்களை பார்த்தால் சத்கதியே கிடைக்காது என்றார். ஆழ்வானும் என்ன சொல்றார், நான் நீச்சன், எனக்கு புத்தியே இல்லை, எனக்கு அறிவில்லை, அன்பில்லை, இருந்தாலும் நான் பாடுகின்றேன், அந்த நைத்தியான சந்தானத்தினை அனுபவித்து பிராட்டினுடைய குணங்களின் ஏற்றத்தை கொடுத்து நான் ஸ்துதிக்க முயலுகின்றேன் அப்படின்றதுதான் இந்த 5வது பாசுரத்திலே நமக்கு அதி அற்புதமாக காட்டி கொடுத்தார் ஆழ்வான். அப்போ பிராட்டியினுடைய பெருமைகளை 6வது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல போறார். என்னன்றதை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.